எந்த ஒரு சினிமா பின்புலமும் இல்லாம சாதாரண குடும்பத்துல இருந்து வந்து கொடிகட்டி பறந்த நடிகைகள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது நயன்தாரா. நயன்தாரா எக்கச்சக்க பிளாக் பஸ்டர் படங்களை கொடுத்து ஒரு மிகப்பெரிய லேடி சூப்பர் ஸ்டாரா மாறினாங்க. கடைசியில தனக்கு அந்த பட்டமும் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஆனா இவங்களோட ஆரம்ப கால வாழ்க்கை அவங்க நினைச்ச மாதிரி ஈஸியா இல்ல. கேரளாவுல ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்தவங்க தான் நயன்தாரா. முக்கியமா சொல்லணும்னா இவங்க குடும்பத்துல இருக்கிற யாரும் அவ்வளவு பெரிய பணக்காரங்களும் கிடையாது, எந்த ஒரு சினிமா பின்புலமும் கிடையாது. கஷ்டப்பட்டு தமிழ் சினிமாக்குள்ள வந்து ஐயா படத்துல நடிக்கக்கூடிய வாய்ப்பே கிடைச்சிச்சு. அதுல ஒரு சாதாரண கிராமத்து பொண்ணா நடிச்சு எல்லாரோட மனசுலயும் ஒரு நீங்காத இடத்த பிடிச்சாங்க. ஒரு சூப்பரான ஆக்டிங்கை காமிச்சுமே இது கிராமத்து கேரக்டருக்கு தான்ப்பா செட் ஆகும் அப்படின்னு நயன்தாராவை கொஞ்சம் ஒதுக்கி தான் வச்சிருந்தாங்க. ஆனா அங்கிருந்து மாசா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்து பில்லாவுல எல்லாரையும் மிரட்டி விட்டாங்க. பில்லா படத்துக்கு அப்புறமா நயன்தாராவோட மார்க்கெட்டை யாராலையும் கட்டுப்படுத்த முடியல. கேரளாவுல ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்த நயன்தாராக்கு சென்னை, ஹைதராபாத், கேரளா அப்படின்னு எல்லா இடத்துலயும் பல கோடிக்கணக்கான சொத்து மதிப்பு இருக்கு. நயன்தாரா இப்போ ஒரு படத்துக்கு 15 கோடி வரைக்கும் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சாய் பல்லவி. இன்னைக்கு இந்தியால இருக்கக்கூடிய முக்காவாசி பசங்க கிட்டயும் உங்களோட ஃபேவரட் ஹீரோயின் யாருன்னு கேட்டா சாய் பல்லவியோட பெயரை தான் சொல்றானுங்க. ரீசெண்டா கூட ஒரு மேடையில ராஷ்மிகா மந்தனாவோட பெயரை சொல்லும்போது கூட அவ்வளவு சத்தம் வரல. ஆனா சாய் பல்லவியோட பெயரை சொன்னா பசங்க சும்மா அலறானுங்க. சாய் பல்லவி ஊட்டியை சேர்ந்த படுகா அப்படின்ற ஒரு சாதாரண சமூகத்தை சேர்ந்தவங்க. அங்க தன்னோட ஃபேமிலி கூட ஒரு சிம்பிளான வாழ்க்கையை மட்டும்தான் சாய் பல்லவி வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம ஏன் மாடலிங் பண்ணக்கூடாது, நடிக்கக்கூடாது அப்படின்ற ஆசையில வீட்டில் இருக்கக்கூடிய தடையை தாண்டி சினிமாவில் பிரேமம் அப்படின்ற படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பே கிடைக்குது. முதல் படத்திலேயே வேர்ல்டு வைடு ஹிட் ஆக முடியும் அப்படின்னா சாய் பல்லவியால் அது முடியும்னு காமிச்சாங்க. அதில் அவங்க நடித்த மலர் டீச்சர் கேரக்டரை இப்போ வரைக்கும் நிறைய பசங்க மறந்துருக்கவே மாட்டாங்க. அதுக்கப்புறமும் சாய் பல்லவிக்கு அவங்க நினைச்ச அளவுக்கு சினிமாவில் முன்னேற முடியல. சினிமாவில் கவர்ச்சி காமிச்சாதான் ஒரு பெரிய ஹீரோயின் ஆக முடியும் அப்படின்ற ஒரு மித்து இருக்கு. அதை மொத்தமாக உடைச்சவங்க சாய் பல்லவி. இன்னும் சொல்ல போனா பெருசா மேக்கப் கூட போடாம ஒட்டுமொத்த ரசிகர்களையும் கவர்ந்து இழுத்துட்டாங்க. சாய் பல்லவி கடைசியா நடிச்ச அமரன் படம் வேற லெவல் ஹிட் ஆனதுனால இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவோட சென்சேஷனலான நடிகையா மாறிட்டாங்க. எல்லாருமே படிப்படியா சம்பளத்தை உயர்த்துவாங்க. ஆனா சாய் பல்லவி ஒரேடியா 18 கோடியா மாத்திட்டாங்க. ஆரம்பத்துல ஒரு படத்துக்கு 1 கோடி கூட சம்பளம் வாங்காத சாய் பல்லவி இன்னைக்கு 18 கோடி சம்பளம் வாங்குற அளவுக்கு உயர்ந்திருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அஞ்சலி. அஞ்சலி மட்டும் ஜெய்ய லவ் பண்ணாம இருந்திருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கும் சினிமாவில் அவங்கள அசைச்சிருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு டாப் நடிகையா ஒரு டைம்ல இருந்தாங்க. பிரேக்கப்புக்கு அப்புறமா தான் சினிமாவில் பெருசா கவனம் செலுத்தாம போயிட்டாங்க. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த மதுரையில இருந்து சினிமாவுக்கு வந்த ஒரு சாதாரண பொண்ணு தான் அஞ்சலி. சினிமாவில் சாதிக்கிறது தான் இவங்களோட மிகப்பெரிய கனவா இருந்துச்சு. ஆனா அஞ்சலி குடும்பத்துக்கும் சினிமாவுக்கும் சம்பந்தமே கிடையாது. சினிமாக்குள்ள எப்படி வரணும் அப்படின்னு அட்வைஸ் கொடுக்கறது கூட யாரும் கிடையாது. ஆரம்பத்துல அஞ்சலி சென்னைக்கு வந்து மாடலிங் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பாக்குறதுக்கு இவ்வளவு பிரைட்டாலாம் இருக்க மாட்டாங்க. ஆனா அதுவே தன்னோட பிளஸ்ஸா மாத்திக்கிட்டு கற்றது தமிழ் அப்படின்ற படத்தின் மூலமா தமிழ் சினிமாவுல அறிமுகமானாங்க. அதுக்கப்புறமா அஞ்சலிக்கு அங்காடி தெரு படத்துல நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அமலா பால். கேரளாவோட ஆலப்புழா மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான் அமலா பால். இவங்களுக்கு எதிர்ச்சியா தான் முதல் பட வாய்ப்பே கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப சாதாரண குடும்பத்துல பிறந்த ஒரு பொண்ணு, ஆனா செம போல்டான பொண்ணு. இவங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கும் சினிமாக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. முக்கியமா சினிமாவே பிடிக்காத ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லலாம். அதனால ஆரம்பத்துல மிகப்பெரிய தடை இவங்களுக்கு இருந்துச்சு. இருந்தாலும் அமலா பால் தான் செம போல்டான பொண்ணாச்சு. தன்னோட முதல் படத்தையே செம போல்டா நடிச்சாங்க. 2010ஆம் ஆண்டு இறங்கின சிந்து சமவெளி அப்படின்ற சர்ச்சைக்குரிய படத்தின் மூலமா தமிழ் சினிமாவில் அறிமுகமாகறாங்க அமலா பால். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஸ்ரீதிவ்யா. எந்த ஒரு சினிமா பின்புலமும் இல்லாம சினிமாவுல சாதிச்சே தீரணும் அப்படின்ற ஆசையோட வந்தவங்க தான் இவங்க. குடும்ப கஷ்டத்துக்காக ஆரம்பத்துல சின்ன திரையில நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸ்ரீதிவ்யா. அதன் மூலமா வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்துல நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச கேரக்டர்ல நடிச்சாங்க. அந்த டைம்ல எஸ்கே ஸ்ரீதிவ்யாவோட காம்போ தான் எல்லாராலையும் பேசப்பட்டுச்சு. அந்த படத்துக்கு அப்புறமா ஸ்ரீதிவ்யாவுக்கு மிகப்பெரிய ஃபேன் பேஸ்லாம் ஆரம்பிச்சாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.